நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உலக நாட்டு மக்கள் எல்லாருமே ஒரு நாட்டில் போய் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அது அமெரிக்கா தான். ஆனால் அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத உலகுக்கு வெட்ட வெளிச்சமாக காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதை தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சர் காமிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீ, இந்த வைல்டு ஃபயர், அதற்கு பிறகு பெருமழை ஒன்று இப்போ பெஞ்சிருக்கு. இந்த பெருமழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடியது பாதிப்பா இல்லை அந்த நாட்டுக்கான சப்போர்ட்டா? பெரிய அளவிலான நச்சுப்புகையெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதற்கு மழை தான் காரணமா? ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இதில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. பசிபிக் பாலிசைட்ஸ் மாலிப்பூ. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மோனிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மவுண்டைன், சாண்டா மோனிகா மவுண்டைன், இந்த மவுண்டைனை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள், இது எல்லாத்துலேயுமே காட்டுத்தீ வெகு விரைவாக பரவியதை நம்ம வீடியோக்களை பார்த்துருந்தோம். அந்த வகையில் மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்ஸ் நிலங்கள் பாழடைந்து விட்டது. புற்களாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக தீ பரவுச்சு. பெரிய பெரிய மரங்கள், பச்சை மரங்கள் கூட பற்றி எரிஞ்சிச்சு. கண்ணகி விட்ட சாபம் மாதிரி மதுரையில் எப்படி ஓலைச்சுவடிகளையும் அந்த நம்முடைய வரலாறுகளையும் தூக்கி போட்டு எரிச்சாங்களோ, இந்த வைல்டு ஃபயரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பணக்கார வீடுகள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே சூறையாடப்பட்டது. கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், இங்கே ஏற்பட்ட தீக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 7, 8 அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இது 1வது காட்டுத்தீ, இது 2வது காட்டுத்தீ அப்படின்னு 8, 9 அப்படின்னு வரிசைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த காட்டுத்தீயை அணைக்க முடியல. இப்போவும் பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சரி, கலிஃபோர்னியாவினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே பனிக்கட்டி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த பனிக்கட்டி மழையை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது, ஆவலாகவும் இருந்தது. அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. டோவன்னா கேன்யன் இந்த பகுதியில் பெருமழை பெஞ்சிருக்கு. ஒரு புறம் பனிக்கட்டி மழை, இன்னொரு புறம் பெருமழை. இந்த பெருமழையின் காரணமாக தீலாம் அணைஞ்சிருச்சு கலிஃபோர்னியா ஏரியாவில். குறிப்பிட்ட ரீஜியனில் அந்த தீப்பிழம்புகள் அணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் திடீர்னு தீப்பிழம்பு அணைக்கப்பட்டதுனால ஏகப்பட்ட நச்சு புகை அப்படியே கக்கியிருக்கு கலிஃபோர்னியா. இந்த நிலத்திற்கு அடியில் இருந்து திடுதுப்புன்னு நச்சு புகை வெளியான உடனே அதனால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஏகப்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இதன் காரணமாக கலிஃபோர்னியாவில் அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது தாமதமாக தான் ஆயிட்டுருக்கு. கலிஃபோர்னியாவினுடைய ஆளுநராகட்டும், லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய ஆளுநராகட்டும், கவர்னர், இவங்க 2 பேருமே ட்ரம்ப்பால் ரொம்ப பெரிய அளவில் திட்டு வாங்கியிருக்காங்க. நிதி கொடுக்கறது எதுக்கு? அதை சரியாக பயன்படுத்தணும். அப்போது கலிஃபோர்னியா காட்டுத்தீயை உங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நீங்கள் எதற்காக அந்த மாநிலத்தினுடைய, மாகாணத்தினுடைய கவர்னராக இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். இது தொடர்பாக ஒரு லேடி, லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய கவர்னர் லேடி ரொம்ப பெரிய அளவில் ட்ரம்ப்புக்கு எதிராகவே பேசினாங்க. மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளே இங்கே இல்லை. முழுவதுமாக குப்பை கூலங்களாக மாறி போய் கிடக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ். நீ இங்கே மறுபடியும் மீள்குடியேற்றம் பண்ணுன்னு சொல்கிற, அதெல்லாம் முடியாது தம்பி அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்தே சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படிப்பட்ட நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட பெருமழை பற்றிய வீடியோக்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.
ஒட்டாய் மவுண்டைன். இந்த மவுண்டைனை பற்றிய விவரங்கள் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும். இது வந்து யூஎஸ் அண்டு மெக்சிகோவினுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் மலைத்தொடர். நம்ம ஊரில் எப்படி இமயமலை தொடரை பெருசாக பேசுவோமோ அதே மாதிரி அந்த ஊரில் அந்த நாட்டில் இந்த மலையை பற்றிய பேச்சுக்கள் இருக்கும். மெக்சிகோவை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கான பெரும் வேலையை அமெரிக்கா கையில் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது கூகுளில் இருந்து மாற்றி அமைக்கப்பட்டு இப்போது அமெரிக்காவினுடைய பகுதி தான் மெக்சிகோ அப்படிங்கிற அளவிற்கு கூகுள் மேப்பையே மாற்றி அமைச்சிருக்காங்க. இதற்கான வேலையை வந்து அல்பபெட் கம்பெனி இருக்குல்ல, அவங்க மூலியமாக ட்ரம்ப் இதை செய்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ கூகுள் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனமே இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோங்கிற வார்த்தையை மாற்ற போகுது. அப்படின்னா கிரீன்லாண்டையும் அமெரிக்கா விலைக்கு வாங்க போதா அப்படின்னு கேட்டால் அதற்குண்டான வேலையும் தொடங்கியிருக்காங்க. மெக்சிகோவினுடைய அந்த சுப்ரீம் லேடி அவங்களும் 45 நிமிஷம் ட்ரம்ப்போட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிரீன்லாண்டு விற்பனைக்கே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் கிரீன்லாண்டினுடைய டென்மார்க் சைடில் இருந்தும் ஒரு பெரிய அளவிலான அச்சுறுத்தல் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா கெட்ட வார்த்தை வடிவத்தில் ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு. அந்தளவுக்கு மோசமாக ட்ரம்ப்பை திட்டியிருக்காங்க கிரீன்லாண்டில் இருந்து. கிரீன்லாண்டை கண்காணிக்கிறதுக்கு ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ரேடார் அங்கே இருக்குது. பனி அடர்ந்த தேசம், அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடாது, அங்கே கனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியும். ஸோ கனிம கொள்ளையில் ஈடுபடுவதற்கான பெரும் வேலையை உக்ரைனில் எப்படி போர் மூலிமா நடத்துகிறாங்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் கிரீன்லாண்டில் பண்ணுறாங்க. மெக்சிகோவை பொறுத்தளவில் முழுவதுமாக அந்த தேசத்தை கைப்பற்றி அந்த இடத்துல தனது இராணுவத்தை போய் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய பிளான். ஆனால் கலிஃபோர்னியாவையும் லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றிய கவலை மட்டும் ஏன் அவருக்கு இல்லை அப்படின்னு கேட்டால் கவலை இருக்குது. அது ஓட்டு அரசியல் மட்டும்தான். அந்த இடத்துல மக்களை பற்றிய சிந்தனைகள் அவருக்கு கிடையாது. அதனால தான் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வந்தப்போ அவங்க மைக்ரண்ட்ஸை துரத்தி அடித்தாங்க. பிரேசிலில் இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வந்தப்போ ஏசி கூட போடாத ஃப்ளைட்டில் அவங்கள துரத்தி அடித்தாங்க. மைக்ரண்ட்ஸ் வந்து மெக்சிகோவினுடைய பார்டரில் பெரும் சுவர் ஒன்று எழுப்பி அந்த இடத்துல இருந்து வந்தவங்களை ஃப்ளைட் மூலியமாக கொண்டு போய் நாடு கடத்தினாங்க. இப்படி அமெரிக்கா முழுவதுமாக வேற்று நாட்டவரால் கட்டியமைக்கப்பட்டது ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்து மக்களையே இன்றைக்கி நாடு கடத்தக்கூடிய வேலையை ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக ட்ரம்ப் செய்கிறார்னா அவர் நியாயவானா அநியாயவானா அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேதிக்கு இந்தியர்கள் மட்டும் இன்ன வரைக்கும் வெளியேற்றப்படாமல் இருக்காங்க. அவங்களும் 18,000 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களும் வெளியேற்றப்படுவாங்க. பட் கலிஃபோர்னியாலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் இந்தியர்களுடைய பெரும் வீடுகள் அங்கே இருக்குது. அதனால் அவங்களும் ஏகப்பட்ட இந்த சாண்டா காற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாண்டானா காற்றால் அவங்களுடைய வீடுகள் பற்றி எரிஞ்சதுக்கு. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிகள்கிட்ட இருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்காமல் நாங்கள் கிளம்ப மாட்டோம்னு இந்தியர்கள் அங்கே போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பு இந்த கலிஃபோர்னியா அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில் அவர் பதவியேற்றதற்கு பிறகு ஒரு பெருமழை பெஞ்சிருக்கு. அமெரிக்கா நல்லவர்கள் ஆளுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ட்ரம்ப் வந்தோன்னே பெருமழை பெஞ்சிருச்சு, லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிஃபோர்னியாவும் தப்பிச்சுக்க போகுது அப்படிங்கிற செய்தி. இயற்கையாகவே மழை பெய்ந்து அதுவாக அணைகிறது மட்டும்தான் உங்களுடைய சாதனைனா நீங்கள் என்ன வல்லரசு அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்காவால் பொதுமக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எது எப்படியோ அமெரிக்காவினுடைய காட்டுத்தீ அணைக்கப்பட்டது அப்படின்னா பூமியினுடைய சமநிலை மீண்டும் மீட்டெடுக்கப்படலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.